ஜெபத்தோடு நம்ம இருக்கலாம். இன்னைக்கு ஆன்லைன் பண்ணப்பட வேண்டிய ஊழியக்காரர் ரீகன் அவர்கள் இந்த ஆர்டினேஷன் சர்வீஸ் தேவன் ஆசீர்வதிக்க யாராகவும் இருக்க அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள் சுருக்கமாய் ஒரு ஜெபம் இருக்கலாம். அவர் பேர் ஹான்டின் ரீகன் அல்ஃபோன்ஸ். அவருடைய இந்த போதக அபிஷேகத்தை தேவன் ஆசீர்வதிக்க ஜெபம் பண்ணுகிறார். அன்பான ஆண்டவரே, நன்றி தெரிந்த உள்ளத்தோடு போய் கொள்கிறேன் என்றாலே சோதரன் இந்த ஆர்டினேஷன் விஷயத்துக்காக அவருடைய சமூகத்திலே வந்திருக்கிற அவருடைய ஆபத்திலேயே பிள்ளையை அப்பா நீர் ஆசீர்வதிப்பீராக. அனைவருக்கு ஆண்டவருடைய சோதரம் உடைய நாமத்தை எடுத்து கூறி நன்மைப்படுத்தி ஆண்டவருடைய ஊழியத்தை செய்து நிறைவேற்றி ஆண்டவரை உண்மை சார்ந்து அப்பா சோதரம் சபையை ஆண்டவரை கட்டி எடுக்கும்படி சகோதரர்களுக்கு கருத்தாக வார்த்தைகளை கொடுத்து நாமத்தை நன்மைப்படுத்தும்படி அப்பா புதிய கிருமையை அப்பா நீ கொடுத்து ஆண்டவருடைய நாமத்தை ஆசீர்வதிக்க வேண்டும் செய்கிறேன். ஆர்டினேஷன் பண்ணக்கூடிய அப்பா ஒவ்வொரு பிள்ளைகளையும் தேவன் ஆசீர்வதிக்கிறார்கள். தொடர்ந்து இந்த கூட்டத்தை தேவன் ஆசீர்வதிக்கிறாங்க. இயேசுவின் ஜெபிக்கிறோம். ஜெபங்கள் நல்ல பிதாவே, ஆமென். இப்போ நான் ஆர்டினேஷன் கொடுத்து நான் வாசிக்கிறேன். அதுக்கு பிறகு இதற்கு சாட்சி சொல்லும்படியாக துபாயிலுக்கிற ரமேஷ் துணையர் வந்திருக்கீங்களா? புதிய டெஸ்டிங் அவங்களுக்கு சாட்சி சொல்கிறேன். ஒரு 2 நிமிஷம். Now this is the ministerial ordination service. According to the government law and the cutoff, just I am giving this ordination for this person, Hampton Regan Alphonse. ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொருவரும் ஊழியம் செய்ய வேண்டும் என்பது எல்லாருக்கும் சொல்லப்பட்ட ஒரு பொதுவான கட்டளை. ஒரு குறிப்பிட்ட ஊழியத்திற்கு தேவன் தாம் முன்குறித்தவரை அபிஷேகம் பண்ணுகிறார். கிறிஸ்துவுக்கு ஊழியம் செய்கிறவன் தேவனுக்கு பிரியனும் மனுஷனால் அங்கீகரிக்கப்பட்டவனுமாய் இருக்க வேண்டும். ஒருவன் எனக்கு ஊழியம் செய்கிறவனானால் என்னை பின்பற்ற கடவன் என்று இயேசு தாமே சொல்லியிருக்கிறார். அவர் அழைப்பு மாறாதது. அரசாங்க சட்டத்தின்படி ஊழிய அபிஷேகம், அதாவது ஆர்டினேஷன் பெற்றவர்கள் மட்டுமே ஞானஸ்நானம் கொடுக்கலாம். மரித்தோர்களை கிறிஸ்தவ முறைப்படி அடக்கம் செய்யலாம். திருமணம் சடங்கு நடத்தலாம். ஆனால் மேரேஜ் லைசன்ஸ் வாங்கின பிறகுதான் பதிவு செய்ய வேண்டும். மேரேஜ் லைசன்ஸ் இல்லாத பொழுது கைகளை கொடுத்து சாலமைஸ் திருமணம் நடத்திவிட்டது. இதற்கெல்லாம் ஒரு தகுதியில் உள்ளாக இருக்கிறார்கள். தேவனால் திட்டவட்டமாக ஊழியத்திற்கு அழைக்கப்பட்டு ஊழியத்தில் அதை நிரூபித்த பின்னரே நற்சாட்சி பெற்றவர்கள் அங்கீகாரம் செய்வதே இந்த ஆராதனை. அதாவது இவர் ஊழியத்துக்கு அழைக்கப்பட்டிருக்கிறார், நல்ல ஊழியம் செய்கிறார் என்று சாட்சி தேவை. இதற்கு பிறகு நாம் சாட்சி கேட்க போகிறோம். எரேமியா 1:5 படி தாயின் வயிற்றில் உருவாக முன்பே உன்னை அறிந்தனுக்காக சொல்கிறார். நீ கர்ப்பத்திலிருந்து வெளிப்படும் முன்னே நான் உன்னை பரிசுத்தம் பண்ணினேன், அதாவது ஆர்டின் பண்ணினேன் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். எனினும் தேச சட்டப்படியும் சபை ஒழுங்குபடியும் இந்த ஆராதனை இப்பொழுது அவசியமாக இருக்கிறது. இதற்கு மூப்பர்கள், போதகர்கள், சுவிசேஷர்கள், உதவிக்காரர்கள் இங்கே இருக்கிறார்கள். அவர்கள் இந்த ஆராதனையின் இறுதியிலே இவர்கள் கைகளை வைத்து ஜெபித்தார்கள். இப்பொழுது இவர்களுக்கு ஒரு சாட்சி நம்ம கேட்க போகிறோம். வாங்க. அபிஷேகம் பெற்றவர்கள் ஆர்டினேஷன் முடிச்ச பிறகு துபாயில் ஊழியம் செய்கிறாங்க. அவர்கள் இப்பொழுது நம்முடைய அபிஷேகம் பெற போகிற ஹான்டின் ரீகன் அல்ஃபோன்ஸ் அவர்களுக்கு 2 நிமிஷம் சாட்சி இருக்கிறார்கள். சபையின் முன்பாகவும் கர்த்தருடைய ஊழியக்காரரான பாஸ்டர் ரீகன் அவங்களை குறித்து ஒரு சாட்சி கொடுத்தது தேவன் தந்த மேலான கிருபைக்கு நன்றி.
நாங்கள் வந்து என்னுடைய பேர் வந்து புனிதா ரமேஷ். நாங்கள் குடும்பமாக வந்து துபாய் பட்டணத்தில் வந்து எட்டர்னல் லைட் அப்படின்னு ஃபெலோஷிப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஊழியத்தை வந்து நாங்கள் நடத்திட்டுருக்கோம். அந்த இடத்துல நாங்கள் ஊழியம் தொடங்கி நாங்கள் வந்து 3 இயர்ஸ் ஆகுது. எனக்கு 2017 பாஸ்டர் ரீகன் அவங்கள குடும்பமாக எனக்கு தெரியும். அங்கே வந்து அவங்க குடும்பமாக இருந்துட்டுருக்காங்க. 2020, 21, 22, 23 அவங்க குடும்பத்தோடு நாங்கள் ரொம்ப ஐக்கியமாக வந்து ஊழிய காரியங்களும் சரி, எங்களுக்கு எங்கள் குடும்பத்தில் வந்து ரொம்ப சப்போர்ட்டாக இருக்காங்க. அவங்க நடத்துகிற ஊழியத்தின் பேர் வந்து பாடி ஆஃப் கிரைஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வீட்டில் வந்து குடும்பமாக பண்ணிகிட்ருக்காங்க. அன்றைக்கி ஆத்துமாக்கள் இருக்காங்க. அதுவும் மட்டும் இல்லாமல் பாஸ்டர் ரீகன் அவங்களை குறித்து சொன்னீங்க அப்படின்னு சொன்னால் வந்து எந்த சர்ச்சில் அவங்க போனாலும் வந்து அவங்க ஒரு ஆத்மாவை குறித்து வந்து ஆத்மா பாரத்தோட வந்து அவங்களுக்கு வேண்டி பொறுப்பேற்று வந்து ப்ரேயர் பண்ணுவாங்க. அது என்ன அப்படின்னு சொன்னால் எங்கள் சர்ச்சில் வந்து எந்த மெம்பர்ஸ் வந்து ஜாப் இல்லாமல் இருந்தாலும், இப்போ ஃபாரினில் பார்த்தீங்க அப்படின்னா வேலை இல்லாத அநேக பேர் இருப்பாங்க. வேலைக்கு இங்கேருந்து போவாங்க, ஏமாற்றப்பட்டவர் இருப்பாங்க, ரொம்ப கஷ்டத்தில் இருப்பாங்க, சாப்பிட்றதுக்கு சாப்பாடு இருக்காது. அப்படிப்பட்டவங்களுக்கு வேண்டி அவர் ஃபாஸ்டிங்லேருந்து வாலண்டியராகவே வந்து அவர் மறைமுகமாக ஜெபிப்பாங்க. அது எங்களுக்கு ரொம்ப நல்லா தெரியும். அப்புறம் வந்து நலிவடைந்த ரொம்ப சோகமாக இருக்காங்க, ஏதாவது பிரச்சனையில் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு நல்லா கவுன்சிலிங் கொடுப்பாங்க. அப்படி ஒரு உண்மையான ஒரு ஊழியக்காரர்கள் தான் வந்து பாஸ்டர் ரீகன். அவங்க எங்கள் குடும்பத்தோட ரொம்ப ஐக்கியம், எங்கள் சபையின் மக்கள் எல்லாரோடைய வந்து ரொம்ப ஐக்கியமாக இருக்காங்க. அவங்க வந்து UAE தேசத்தில் வந்து ஷார்ஜா பகுதியில் வந்து குடும்பமாக வந்து ஊழியத்தை பண்ணிகிட்ருக்காங்க. இன்றைக்கி வந்து கர்த்தருடைய பரிசுத்தவான்கள்னால அவங்க வந்து ஆர்டினேஷன் பெறப்போகிறாங்க அப்படின்னு சொல்லி எனக்கு ரொம்ப சந்தோஷம். நன்றி. நல்ல ஒரு சாட்சி கேட்டு இன்னும் ஒரு சில விஷயத்தில் அவருடைய தரத்தில் ஜெபிக்கிற சான்றிதழ்கள் இருக்காரு. அதுக்காக இன்னும் ஒரு சின்ன ஜெபம் அவருக்காக சுவிசேஷத்துக்கு கையாளுறது. மொழியை குறித்து தான் ஒரு பாடம், சுருக்கமான பாடம் நம்ம கவனிக்கலாம். அவர் அழைப்பை அனுசரித்து அவர் அழைப்பை அனுசரித்து அவர் அழைப்பை அனுசரித்து தொண்டு செய்வேன் ஆண்டவர்க்கே, தொண்டு செய்வேன் என்றும் தொண்டு செய்வேன் என்றும் தொண்டு செய்வேன் ஆண்டவர்க்கே, தொண்டு செய்வேன் என்றும் தொண்டு செய்வேன் என்றும் தொண்டு செய்வேன் ஆண்டவர்க்கே. ஆடானாலும் மேடானாலும் ஆடானாலும் மேடானாலும் தொண்டு செய்வேன் ஆண்டவர்க்கே, தொண்டு செய்வேன் என்றும் தொண்டு செய்வேன் என்றும் தொண்டு செய்வேன் ஆண்டவர்க்கே, தொண்டு செய்வேன் என்றும் தொண்டு செய்வேன் என்றும் தொண்டு செய்வேன் ஆண்டவர்க்கே. மழையானாலும்